ஒரு பையனை காலேஜுக்கு அனுப்பினாங்க. காலேஜுக்கு அனுப்புறது எதுக்கு? அதெல்லாம் படிக்கிறதுக்கு. கிறிஸ்துவ அப்பா அம்மா ஜெபம் பண்ணி மதிப்பு அனுப்பி வச்சாங்க. ஹாஸ்டல் காலேஜ். ஒரு மாசம் கழிச்சு பையன் கிட்ட இருந்து லெட்டர். அந்த காலத்துல லெட்டர் தான். அப்பா, நீங்க கொடுத்த பணம் செலவாகி விட்டது, கை செலவுக்கு பணம் இல்ல, ஒரு 20 ரூபாய் அனுப்பிங்க அப்படின்னு லெட்டர் போட்டான். அப்பா பதில் லெட்டர் போட்டாரு. மகனே, உன் கடிதம் கிடைத்தது, உன் தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஊக்கமா ஜெபிக்கிறோம், வேதத்தை எடுத்து வாசி அப்படின்னு போட்டிருந்தார். அவன் படிச்சு விட்டு கோவம் வந்துச்சு. கட்சி வார்த்தையை படிக்கிறதுக்குள்ள என்னப்பா பேஸ்ட் இல்ல, சோப்பு இல்ல, இது மாதிரி எல்லாம் இருக்குது, நீங்க இப்படி எழுதி இருக்கிறீங்க, நான் வேதத்தை வாசிக்கிறேன், அது எனக்கு தெரியாதா, தயவு செய்து 20 ரூபாய் அனுப்பிங்க. மறுபடியும் லெட்டர் போட்டான். மகனே, உன் கடிதம் கிடைத்தது, உன் தேவை சந்திக்கப்பட்டு ஜெபிக்கிறோம், எபேசியர் 1 எடுத்து வாசி அப்படின்னு லெட்டர் போட்டிருந்தாரு. அவருக்கு ஒண்ணு 2 மடங்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் திருப்பி பதில் போட்டான். நீங்க உங்களுக்கு என்ன லூசா, என்ன நெட்டு கழட்டி போச்சா, நான் ஒண்ணு போட்டா நீங்க ஒண்ணு எழுதுறீங்க, என் லெட்டரை உருப்படியா படிக்கிறீங்களா இல்லையா, என்னதான் ஊழியக்காரா இருந்தாலும் கடைசியில வேதத்தை வாசி, எபேசியர் 1 வாசி அப்படின்னு போடுறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதா, நீங்க தயவு செய்து கை செலவு பணம் அனுப்புங்க. முதல்ல ஏற்கனவே 2 பேரு கிட்ட நான் கடன் வாங்கிட்டேன், 5 ரூபாய்னு போட்டுருந்தான். அப்பா கிட்ட இருந்து திருப்பி லெட்டர் வருது. மகனே, கொஞ்சம் கூட நீ கவலைப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன் தேவை சந்திக்கப்பட, உன் கடனும் தீர்க்கப்பட நானும் அம்மா எல்லாரும் ஜெபிக்கிறோம், எரேமியா 20 எடுத்து வாசி அப்படின்னு போட்டிருந்தாரு. அதுக்குள்ள காலாண்டு முடிஞ்சிருச்சு. லீவு 10 நாள் விட்டாங்க. வந்தா வீட்டுக்குள்ள நுழைந்தா, சூட்கேஸ் தூக்கி அப்படி விசிறி போட்டா, சொக்கா பேண்ட கட்டி லுங்கிய கட்டிக்கணும் உட்காந்து. அப்பா உட்காந்துக்கிறாரு. என்னடா நைனா நல்லா இருக்கிறியான்னாரு. நல்லா இருக்கிறப்பா, நான் எழுதின லெட்டரை படிக்கிறீங்களா இல்லையா? படிச்சுன. என்ன படிச்சுங்க? படிச்சும்பா, நீ எழுதுனதெல்லாம் படிச்சேன், எனக்கு எதுக்கு எப்படி பதில் எழுதுறது? உக்காரு. டேய் நைனா உக்காரா. என்ன எழுதிருந்தா? முதல் லெட்டர்ல வேதத்தை வாசின்னு பாருங்க. 2வது போட்ட லெட்டர்ல எபேசியர் 1 படிக்கணும். 2வது போட்ட லெட்டர்ல எரேமியா 10 சொன்னா 20 30 படின்னு சொல்றீங்க. என்னப்பா இது? நான் கிறிஸ்துவ தானே, உங்க பையன் தானே, படிக்க மாட்டேன்னா தெரியாதான்? அப்படியா, சரி உன் பைபிள எடுத்தா தொட்டில் இருந்து அந்த ஹாஸ்டல்ல குத்தம் பண்ணாரு அப்பா, பையன் படிக்கட்டும்னு அதை எடுத்துனேன். என்ன சொன்ன முதல் லெட்டர்ல எபேசியர் 1 சரி எபேசியர் 1 எடுங்க. 50 ரூபாய் நோட்டு அதுல இருக்குது. அந்த பைபிள்ல 50 ரூபாய் வச்சுக்கிறாரு. அந்த காலத்துல 50 ரூபாய் சாதாரணமா? நாங்கெல்லாம் படிக்கிற அந்த காலகட்டம். சரி, அடுத்தது என்ன சொன்ன? எரேமியா 30 எடுத்து 100 ரூபாய் நோட்டு எப்பா கால விட்டான். என்னன்னா அவன் பைபிள தொடல, வாசிக்கல. அப்படி சும்மா வேணா டர்ன்னு அந்த பேப்பர் அப்படி பார்த்தா கூட போதும், துட்டு பார்த்துட்டு இருப்பானே. அப்படி அப்பா வச்சுக்கிறாரா துட்டு? கடை வாங்கிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதான் ஒவ்வொரு பேப்பருக்கு இடையில 50 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டு இருக்குது. பாருங்களா, அப்படின்னா விசுவாசத்தோட பாருங்க, ஆண்டவர் தருவார். வேதத்தை வாசி, நாம் தரித்திரர் அல்ல. ஐயா ஒரு பாயிண்ட் டச் பண்ணார் பாத்தீங்களா? நம்மை ஐஸ்வர்யவானாக்க இயேசு நமக்காக தரித்திரரானார். என் மகனே நீ தரித்திரத்துல அடுத்த வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கந்தையாடை அணிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் கந்தையை ஏற்றுக்கொண்டேன், நான் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டேன், அலங்கோலமானேன். உனக்காக நான் இவ்வளவு ஏற்றுக்கொண்ட பிறகு நீ ஏன் தரித்திரத்தில் இருக்க வேண்டும்?